ஹாய் கைஸ், வெல்கம் டு கொல்லூப் சேனல். இது ப்ராப்ளம் சால்விங் சீரீஸில் ப்ராப்ளம் நம்பர் 7. இப்போது லாஸ்ட்டு வீக் நம்ம வீடியோ போடலை. ஸோ அது கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, வீடியோ போடுங்க ப்ரோ சொல்லி. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இது என்ன ப்ராப்ளம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் ரிமைண்டர் இன் வித்தவுட் யூஸிங் மாடுலஸ் ஆப்ரேட்டர். அதாவது நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும், ஆனால் மாடுலஸ் இப்போ நம்ம வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம இப்போ ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இப்போ நமக்கு இதுவும் ஜோஹோவில் ரவுண்ட் 2ல் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் பழைய கொஸ்டின் தான். 2022ல் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? யாராச்சும் ரவுண்ட் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஜோஹோ ரவுண்ட் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கொஸ்டினை ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ டிஸ்கிரிப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். அதாவது ஜாவா ப்ரோக்ராம் வித்தவுட் யூஸிங் மாடுலஸ் ஆப்ரேட்டர். அதாவது 2 இன்டீஜர் கொடுத்துறாங்க, எம் அண்ட் என். அதாவது ஒரு 2 இன்டீஜர் கொடுத்துட்றாங்க, மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போது நார்மலாக ஒரு இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1ல் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஜோஹோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் என், அதுக்குள்ளே தான் ஆர்டர் ஆஃப் 1 ஆர் ஆர்டர் ஆஃப் எண்ணுக்குள்ளே முடிக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் என்னு ஆர்டர் ஆஃப் 1க்குள்ளே முடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களோட லாஜிக்கல் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே முடிக்க வைப்பாங்க. ஸோ நம்ம இது வந்து ஆர்டர் ஆஃப் 1ல் வந்து எடுத்துருக்குறோம். ஓகேவா? இப்போது இது நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இன்ட் எம் ஈக்குவல் டு ஒரு 17 எடுத்துருக்குறோம். இன்ட் என் ஈக்குவல் டு 5. அதாவது நமக்கு எவ்வளோ அதாவது ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறக்காக எம் அண்ட் என்னன்னு சொல்லி 2 எடுத்துருக்குறோம். இப்போது நம்ம இதை ஒரு மெத்தடில் கால் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தான், எப்போவுமே நம்ம மெத்தடில் கால் பண்ணுறது தான் நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். இப்போது எம் அண்ட் என் மெத்தடில் 2டையும் பேராமீட்டரில் பாஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இன்டெலிஜிலே ப்ரீடிஃபைண்டாக கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ப்ளஸ் நீங்கள் ரிட்டன் டைப் வந்து என்னென்னு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வாய்டு இருக்குது, நம்ம வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்டுன்னு சொல்லி ரிட்டன் பண்ணியாச்சு. இப்போது இதோட லாஜிக் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போது ஃபார்முலா நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபார்முலாவை மக்கப் பண்ணி பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஃபார்முலா இப்போ வந்து நான் அந்த ஃபார்முலாவை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படி சொல்லி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து அது உங்களுக்கு பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் எதுவும் பண்ணிக்க வேண்டாம், ஆனால் இந்த ஃபார்முலா படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். இப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 17 எடுத்திருந்தோம், அப்புறம் என் இஸ்குவல் டு 5 எடுத்திருந்தோம். இப்போது நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 2 அப்படி சொல்லி நார்மலாக நமக்கு வந்துடும். ஓகேவா? இப்போது இது நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, எம்மில் எத்தனை என் இருக்குது, அதாவது 17ல் எத்தனை 5 இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். 17ல் எத்தனை 5 இருக்குது? 3 5 இருக்குது. ஓகேவா? இப்போது இதுக்கப்புறம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போது 3 × 5, அதாவது இந்த 3 × 5. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 17ல் எத்தனை 5 இருக்குது? 3 5 இருக்குது. இப்போது இந்த 3 × 5 இது இப்போ நான் அதாவது இப்போ பார்க்குறதுக்கு ஏதோ சும்மா போடுற மாதிரி இருக்கும். ஃபுல் கோட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே இதுதான் லாஜிக்கு, ஈஸியான லாஜிக் அப்படி சொல்லி புரிஞ்சிடும். இப்போது 3 × 5 கொடுத்தோம்னா 15 வருது. இப்போ நீங்களே ஒரு இதுக்கு வந்திருப்பீங்க, ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பீங்க. இப்போது இந்த 17 - 15 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் வந்துருமா? இப்போது வந்துருச்சா? அதாவது 17ல் எத்தனை 5, இப்போ இதில் 6 கொடுத்துருந்தாங்கன்னா 17ல் எத்தனை 6 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் எத்தனை 5 இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. 3 5 இருக்குது. இப்போது 3 × 5 15. அதுக்கப்புறம் அந்த 17 - 15 கொடுத்தோம் அப்படின்னா ரிமைண்டர் 2 வந்துடும். இதுதான் நமக்கு இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிறது. அதாவது இப்படி நீங்கள் ஃபார்முலாவை பார்த்தீங்க அப்படின்னா மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி லாஜிக்கலாக திங்க் பண்ணி லாஜிக்கலாக புரிஞ்சு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதில் இருக்கிற மாதிரி போட்டுடலாமா? இப்போது நான் div இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு, எத்தனை எம்மில் எத்தனை எண் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அது போட்டுக்கலாம். இதில் இப்போது 3 வந்துடும், ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இதில் எரர் காட்டுது. இது வந்து நம்ம ரிட்டன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எரர் காட்டாது. இதுக்கப்புறம்
ரிமைன் சொல்லி ஒன்று போட்டுக்கலாம். இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது எம் மைனஸ் டிவ் சரி ஒரே இது போட்டுக்கலாமா இல்லை 2 போட்டுக்கலாமா? சரி ஓகே. எம் மைனஸ் ப்ராக்கெட் div into n. ஓகேவா? இப்போது இதை ரிட்டர்ன் பண்ணலாம். அதாவது 2 ஸ்டெப்பாக கொடுக்கலாம். நான் இப்போ ஒரே ஸ்டெப்பில்னாலும் கொடுத்துட்டேன். இதுலேயும் நம்ம இந்த லைன் எழுதாமல் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டெப்புக்கும் இதுக்கு ஒரு தனி ஸ்டெப் அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே, ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரன் ஆகுது. ஓகே, 2 வந்துருச்சா? இப்போ இதில் வேறு என்ன நம்பர் கொடுக்கலாம்? 19 கொடுக்கலாம். இப்போ நமக்கு ஆன்சர் 4 வரணும். 4 வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 4 மட்டும் கொடுக்கலாம். 4 மட்டும் கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் 4 தான் வரணும். 4 வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் நமக்கு லாஜிக். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.